ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜிஎஸ்டி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் டேக்ஸ் சிஸ்டமில் பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் நடந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017 வந்து நடந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா டேக்ஸ் சிஸ்டமுக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 8 இயர்ஸ் கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே இதில் வந்து நடக்கலை. இப்போ 2025ல 22 செப்டம்பர் அப்போ ஒரு மேஜரான சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இதனால ஒரு மேசிவ் ரீஃபேம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதை தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நியூ ஜிஎஸ்டி ஸ்லாப் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஸரி குட்ஸுக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்சூரன்ஸ் மேலே ஜிஎஸ்டி ரிமூவல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எஃப்எம்சிஜியோட பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் டெய்லி ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து உங்களோட பிஸ்னஸில் எடுக்கிற டிசிஷன் வரைக்கும் இது வந்து இம்பாக்ட் வந்து கொடுக்கும். சரி வாங்க இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு இப்போ இதை வந்து ரீஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபைட் ஜிஎஸ்டி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இருந்தது, அதை வந்து இப்போ சிம்பிளிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா பழசில் பார்த்தீங்கன்னா 5% ஒன்று, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12%, அப்புறம் 18%, அப்புறம் 28%. இந்த மாதிரி வந்துட்டு மொத்தம் 4 வந்து இருந்தது. இதை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து 4 டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கும்போது வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து நடக்குது. ஸோ அதனால வந்து இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. ஸோ பிஃபோராகவே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் வரதுனால கமாடிட்டிஸ் மேலே வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ எசென்ஷியலை சீப் பண்ணால் கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிமாண்டாக வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற டிவி, ஃப்ரிட்ஜு, பைக்கு இந்த மாதிரி இதோட பொருளோட விலைலாம் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்னும் போது நம்ம போயிட்டு வந்து அதிகமாக வந்து பை பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இதுவும் ஒரு மெயின் தாட்டாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனால வந்து கவர்மெண்டோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போயே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்லாப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ இதில் ஓல்டு சிஸ்டம் ஸ்லாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் 5, 12, 18, அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 மொத்தம் 4 ஸ்லாப் இருந்துச்சு. அதை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டு மொத்தம் 3 ஸ்லாப்பாக வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நியூ சிஸ்டமில் பார்க்கும்போது 5 வந்து ஆல்ரெடி இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 12 இருந்துச்சுல அதை வந்து எடுத்துட்டாங்க. அது 12 வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 12 ரிமூவ் பண்ணிட்டு 18 வந்து எடுத்துனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 28 இருக்குல்ல அதுவும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலாக என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 ஒரு ஸ்லாப் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஐட்டம் அப்புறம் சைன் ப்ராடக்ட் வந்து இது வந்து வரும். ஸோ 4 இருந்தும் போது வந்து நிறைய கன்ஃபியூஷன், நிறைய இடத்துல வந்து எங்கே போகணும்னு தெரில, எந்த ஜிஎஸ்டி வரும்னு தெரில, நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு தலைவலி வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆட் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 5% ஸ்லாப் பார்க்கும்போது இதில் வந்து எசென்ஷியல் மட்டும் இதில் வந்து அடங்கும். இந்த எசென்ஷியல் பார்க்கும்போது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸு, தால், சோப்பு, டூத் பேஸ்ட்டு, ஏர் ஆயில், ட்ரைரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா மெடிசன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து 0% வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான திங் வந்து இந்த ஃபார்மஸ் யூஸ் பண்ணுற இந்த மருந்து ஐட்டம்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ 5% வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 18% ஸ்லாப் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் குட்ஸ் அந்த சர்வீஸ் வந்து இதில் வந்து அடங்கும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, சிமெண்ட்டு, லாஜிஸ்டிக் சர்வீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸில் பார்க்கும்போது ஸ்மால் காரு, அப்புறம் நார்மல் பைக்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 18% அடங்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 ஸ்லாப் இதுதான் வந்து நியூ ஆட் வந்திருக்காங்க உள்ளம். இது வரைக்கும் இல்லை, இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருது. இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் குட்ஸ் வந்து இதுல வந்து அடங்கும். இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் லக்ஸரியா இருக்கிற கார்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் 350cc இருக்கு பார்த்தீங்களா அந்த பைக்லாம் வந்து இதுல உள்ள வந்து வந்துடும். இது 350cc இருக்கிறதுல வந்து நார்மல் பைக்கா வந்து எடுத்துக்கிறாங்க. 350cc மேல இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சூப்பர் பைக்கா வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பைக்ஸ்லாம் வந்து இந்த லக்ஸரி ஐட்டம்ஸ்ல வந்து அடங்கும். இது மட்டும் இல்லாம டுபாக்கோ அண்டு ஆல்கஹால்ஸ் எல்லாம் இதுல வந்து அடங்கிடும். பேசிக்கா இந்த செக்மெண்ட் எதுக்காக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிச்சான பீப்புளை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட டேக்ஸ் அதிகமா கலெக்ட் பண்றதுக்காக இது வந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இதுல ஹெல்த் டேமேஜ் பண்ற ப்ராடக்ட்ஸுக்கு டிஸ்கவரேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்சூரன்ஸும் பார்க்கும்போது பெரிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. இதுதான் வந்து மெயினான திங்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு அமௌண்ட் எப்படி போயிட்டு இருந்துச்சு. எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 20,000 அப்படின்னும் போது நம்ம வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து 23,600 நம்ம வந்து பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 20,000லேயே உங்களோட இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த 3,600 வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சேவிங். இது இந்த ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணதுனால. பிஃபோர் பார்த்தீங்கன்னா இது வந்து 18% வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0% வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எடுப்பாங்க. நிறைய பேர் யோசிச்சிருந்தாங்களா அவங்க வந்து இப்போ ஜிஎஸ்டி கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால போயிட்டு கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதனால ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஐடிசியை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் போனதுனால நீங்கள் வந்து ஐடிசியை வந்து இதில் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதனால மார்ஜின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெயினாக வந்திருக்கும். லாங் டேர்மில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை செக்டார் வைஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செக்டார் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் வந்து எடுக்கிறோம். இந்த ஆட்டோ செக்டார் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்ஸ் அப்புறம் இவி வந்து பூஸ்ட் பண்ண போறாங்க. இந்த ஸ்மால் கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 சிசி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஸ்மால் கார்ஸ்ல வந்து அடங்கும். நெக்ஸ்ட் நார்மல் பைக்குன்னு வாங்க 350 சிசிக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள இருக்கிற பைக்ஸ்லாம் வந்து இதில் வந்து நார்மல் பைக்கில் வந்துடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 18% வந்து வரும். இது வந்து இதுக்குள்ளே இருக்கணும், இந்த சிசிக்குள்ளே. இதுக்கு மேலே போச்சு அப்படின்னும் போது இது வந்து 40க்கு வந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ இந்த சிசிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் வந்து 1200 சிசிக்கு மேலே இருக்கிற கார்ஸ்லாம் வந்து லக்ஸரியில் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 350 சிசிக்கு மேலே வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40ல வந்து போயிடும். ஸோ 40% வந்து டேக்ஸ் வந்து வரும். ஸோ இதனால இந்த லக்ஸரி கார் வாங்குறவங்க சூப்பர் பைக் வாங்குறவங்கலாம் வந்து 40% வந்து டேக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இவில பாத்தீங்கன்னா பூஸ்ட்னு சொல்லியிருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. ஆல்ரெடி இருந்த 5% வந்து இதுல வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ இதனால கிரீன் மொபிலிட்டியை வந்து இது வந்து என்கரேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட்ல வந்து பார்க்கும்போது அஃபோர்டபுள் ஹவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஸோ சிமெண்ட்டுக்கு வந்து 18% வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இயர்லியர் டியூட்டி இருக்குல்ல, அந்த இஷ்யூஸ்லாம் வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ இதனால வீடுலாம் கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து காஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் ட்ரபிள்ஸ் இதில் வந்து பார்க்கும்போது இந்த டிவி, ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து இதில் வந்து அடங்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 28% வந்து ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இது வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் வந்து வருது. நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக வந்து பை பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஜிஎஸ்டி கம்மியாகும் போது ப்ரைஸும் வந்து கம்மியாக போகுது. ஸோ வாங்க நினைக்காதவங்களாம் இப்போ வந்து வாங்கணும்னு வந்து தோணும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். ஸோ வந்து இன்வென்ட்ரி வந்து கிளியர் ஆகும், ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ் வந்து ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. லைக் சல்பர் ஆசிட், அமோனியா அந்த மாதிரி மருந்துலாம் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து ரிலீஃப் கிடைக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் இதனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜில வந்து பார்க்கும்போது எசென்ஷியலுக்கு வந்து சீப்பராக வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் சோப்பு, டூத் பேஸ்ட், அப்புறம் வந்து ஏர் ஆயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து 5% வந்து மூவ் ஆகுது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாகிறதுனால நிறைய பேர் ஹவுஸ் ஹோல்டிங் வந்து நிறைய வந்து வாங்கி வைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சைன் குட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அண்டு இந்த ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லாஜிஸ்டிக்ல வந்து பார்க்கும்போது இந்த ஐடிசியோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18% வரும். நீங்க ஐடிசி இல்ல வித்தவுட் ஐடிசி அப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% வந்து வரும். நெக்ஸ்ட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்க்கும்போது 18% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால கம்பெனிக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து காஸ்ட் வந்து ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மா வந்து பார்க்க போறோம். ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் மெடிசனா வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. நிறைய மெடிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து மூவ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0% வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் எக்கனாமிக் அண்ட் சோசியல் இம்பாக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த எக்கனாமிக் அப்புறம் இந்த சோசியல் இம்பாக்ட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நிறைய நடக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ரெக்கவர் வந்து ஆக போகுது. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம கிட்ட வந்து 18% இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி 40ல வந்து வாங்க போறாங்க. ஸோ வந்து இந்த ரெவன்யூ வந்து ஸ்டேபிளாக வந்து பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரேஜ் பண்றாங்க. இந்த சைன் இன் குட்ஸ்க்குலாம் வந்து இங்கே வந்து டிஸ்கவரேஜ் வந்து பண்றாங்க.
ஸோ இதுதான் 2017 அப்புறம் நடக்க போகிற பிக்கெஸ்ட் ரீஃபார்ம்னு வந்து சொல்லலாம். எசென்ஷியல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. மிடில் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து அதிகமாகும். ஹெல்த் கேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ரிச் பீப்புள் வந்து லக்ஸரி ஐட்டம்ஸ் வந்து பை பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பேலன்ஸ்டான ரீஃபார்ம்னு வந்து சொல்லலாம். கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் ரெவன்யூவும் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் 2025 இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் இல்லை, 22 செப்டம்பருக்கு அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நம்மளுக்கு இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆகுமான்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நாள போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.